ஃபைனலி நான் எனக்காக ஒரு DIY டெஸ்க் ப்ளஸ் ஸ்டேஷனரி ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்னோட புது டெஸ்க் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் இது வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபைனலி உங்களுக்காக எப்படி வந்து நான் டீக்ளட்டர் பண்ணி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நியூ டெஸ்க் வந்து மேக் ஓவர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு கிளீனிங் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட டெஸ்க் இல்லை உங்களோட ஸ்டடி ஏரியா வந்து ரொம்ப குப்பையாக வச்சிருக்கீங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து வீடியோ பார்த்துட்டு நீங்களும் அதெல்லாம் உட்காந்து க்ளீன் பண்ணி அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருக்கலாம். ஸோ இப்போ என்னோட நியூ டெஸ்க் மேக் ஓவர்க்குள்ள போகலாம். ஓகே லவ்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா பொருளும் டம்ப் பண்ணுற ஒரு ஏரியா, குப்பை மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்கு நடுவில் நான் வந்துட்டு இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கான ரீசன் வந்து ஸோ இது வந்து இதையும் வந்து நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கருதுறேன். ஓகே, எனக்கு வந்துட்டு ஒரு ட்ரீம் டெஸ்க் மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் இதுவாவது எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதும் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி இதை ரெடி பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து வீடுங்கிறதுனால அந்த ஒரு இதெல்லாம் அப்படியே இருக்குது. பட் இதில் ஸ்ப்ரே பெயிண்ட்டும் பண்ண முடியல. நான் ட்ரை பண்ணேன், அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் இருந்து திங்ஸ்லாம் வந்துட்டு நான் வேறு ஏரியாலாம் வந்து ஷிஃப்ட் பண்ணி ரெடி பண்ணேன். பிகாஸ் நான் இது வந்து என்னோட ஸ்டேஷனரி ஷெல்ஃப் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஸ்டேஷனரி எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ண போறேன், க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போறேன். பிகாஸ் கொஞ்சம் வந்துட்டு குப்பையாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்து நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பென்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ண வேலை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே வந்து கீழே கொட்டிட்டேன் ஒரே இடத்துல. அதுக்கப்புறமா ஒன்னொன்னா எடுத்து ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அண்ட் 2 பேஸ்கெட் எடுத்துக்கிட்டேன். சார்ஜர்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒன்று, ஹெட்ஃபோன்ஸ் வைக்கிறதுக்கு ஒன்று. ஏன்னா என்கிட்ட நிறையவே ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கல் ஐட்டம்ஸும் எல்லாத்தையும் இதில் தான் கலந்துருக்கு. ஹெட்ஃபோன்ஸ், சார்ஜர்ஸ், ஒயர், அது இதுன்ட்டு. அண்ட் இந்த ஆர்கனைசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கப்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். காஃபி மக்கு, அப்புறம் வந்து மேசன் ஜார், அப்புறம் வாட்ச்க்கு வந்த கேஸ், அந்த டப்பா அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று நான் வந்துட்டு அந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ஸ்டேஷ்னரி, என்கிட்ட என்னெல்லாம் ஸ்டேஷ்னரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா ஆல்ரெடி நான் ஸ்டேஷ்னரி கலெக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அதை செக் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டேஷ்னரியுமே நான் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். மேசன் ஜாரில் வந்துட்டு நான் பென்சில்ஸ் எல்லாமே போடுறேன். கலர் பென்சில்ஸ், நார்மல் பென்சில்ஸ் எல்லாமே. அண்ட் இன்னொரு பிங்க் மக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் பென்ஸ் எல்லாமே வந்து வைக்கிறேன். அண்ட் இன்னொரு ப்ளூ கலர் மக்கில் வந்துட்டு நார்மல் ஸ்கெட்ச் பென்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் ஒரு வாட்ச் டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் பென்ஸ் அதெல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. Missing someone with all your heart. Missing someone with heart. Much you missing. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வெல் ஆர்கனைஸ்ட். இப்போ தான் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது என்னோடய மைண்டே. அண்ட் இந்த மெடிசினல் டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து என்னோடய எக்ஸ்ட்ரா ஸ்டேஷ்னரி அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். லைக் ரெகுலராக நான் எடுக்க மாட்டேன், பட் எப்போயாவது ஒரு வாட்டி எனக்கு தேவைப்படும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அது உள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் ஹெட்ஃபோன்ஸ், அப்புறம் சார்ஜர்ஸ், பிளாக் ப்ளூ பென்ஸ், ப்ரஷ் பென்ஸ், ஸ்கெட்ச் பென்ஸ், கலர் பென்ஸ், வாட்டர் பாட்டிலில் டிவையாக பண்ண அந்த பென் ஸ்டாண்ட் அதில் தான் வச்சுருக்கேன். அப்புறம் ஹைலைட்டர்ஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு மிஸ்செலேனியஸ் டப்பா. இதில் சிசர், ஸ்டேப்லர், மார்க்கர்ஸ் எல்லாமே அப்படியே ரேண்டமாக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்னர், எரேசர் அந்த மாதிரியான பேசிக் ஸ்டஃப். அப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது. ஸ்டிக்கி நோட்ஸ் கண்டிப்பாக என்னோடய ஃபேவரட். ஸோ அதெல்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம டாப் ஃப்ளோருக்கு வந்தோம்னா ஸோ இந்த ஒரு ஷெல்ஃப், பெரிய ஷெல்ஃப் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஸ்டேஷ்னரி ஆர்கனைசேஷனுக்காக வச்சுருக்கேன். இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு சில ஆர்கனைசர்ஸ் இருந்திருந்தால் நல்லாவே வந்து ஸ்மார்ட்டாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம். பட் இருக்கிறத வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது. இது வந்து எனக்கு பிளானர் வந்திருந்த பாக்ஸ், ஆர்ச் டைப் பிளானர் வந்திருந்த பாக்ஸ். இது வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணலாம். ஸோ சூப்பர் ஸ்டடியாக இருக்குது இந்த பாக்ஸு. எனக்கு உண்மையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து நான் எல்லாத்தோட டு டூ லிஸ்ட் நோட் பேட்லாம் வச்சுட்டேன்.
பிகாஸ் நம்ம வந்து டு-டூ லிஸ்ட் நோட் பேட்லாம் தினமுமே எடுக்க மாட்டோம். எனக்கு என்னைக்காவது ரொம்ப சூப்பர் ப்ரொடக்டிவாக இருக்க போகிறேன், ரொம்ப பிஸியாக இருக்க போகுது இன்றைக்கி நாளே அப்படின்ட்டு எனக்கு தெரியும். நிறைய வேலை இருக்கும் அன்றைக்கி மட்டும்தான் நான் டு-டூ லிஸ்ட் நோட் பேடில் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்குவேன். ஸோ லைனாக இருக்கும். பட் இல்லை நார்மல் டேஸில் ஒரு நாளைக்கு 2 டாஸ்க்கு தான் இருக்குது, இல்லை ஒரு 3 வேலை தான் இருக்குது அப்படின்னா அப்போல்லாம் நான் அதை எடுத்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது ஒரு லாங் லிஸ்ட் இல்லைங்களா, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் எப்போ பிஸி டேவோ அப்போ மட்டும்தான் அதை எடுப்பேன். அதனால் நான் அந்த ஸ்லைடிங் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். எனக்குமே கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது. ஏன்னா இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். அது மேலே நான் என்னோடய எல்லா பிளானர்ஸும் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்கிட்ட என்னெல்லாம் பிளானர்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னாலும் என்னோட ஸ்டேஷனரி கலெக்ஷன் வீடியோ செக் பண்ணுங்கள், அதில் நான் எல்லாமே போட்டிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி தான் இப்போதைக்கு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஓரளவுக்கு எனக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பிளானர்ஸ் இருக்குது. அண்ட் அந்த சைடு வந்து சிம்பா லைஃப் ஸ்டைலோட அந்த ஒரு லாங் பிளானர் வச்சுட்டேன். அது வந்து ஜஸ்ட் ஒரு ஏஸ்தட்டிக்ஸ்க்காக வச்சுருக்கேன். அந்த ஒரு கோட் மேலே இருக்குது, அது கொஞ்சம் வந்துட்டு இன்ஸ்பைரிங்காக ப்ரிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் 2 பேஸ்கெட்டை மேலே வச்சுட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஓவரால் வியூ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு குட்டி ஷெல்ஃப் வந்து போயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் இருக்குது. அண்ட் மேலே வந்து ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. ஹெட்ஃபோன்ஸ் நான் மோஸ்ட்லி வந்து எடுப்பேன், அதனால் அது மேலே வச்சுருக்கேன். அண்ட் அந்த கோட் வந்து பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அழகாக ப்ரிட்டியாக இருக்குது. டெஸ்டட் ஸ்பெல் பேக்வர்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ எப்போல்லாம் நான் அது அங்கே போய்ட்டு பிளானர் எடுக்கிறனோ இல்லை ஹெட்ஃபோன் எடுக்கிறனோ அப்போல்லாம் அது என் கண்ணில் படும். ஸோ ஜஸ்ட் ஒரு லிட்டில் பூஸ்ட் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ அந்த குட்டி பார்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம இந்த சைடு வந்தோன்னா ஒரு பெரிய பார்ட் இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக நோட் புக்ஸ் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கிட்ட கொஞ்சம் நிறையவே நோட் புக்ஸ் இருக்குது. கைஸ் இதான் அப்டேட். ஸோ நோட் புக்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல் நோட் புக்ஸ் லைனாக வச்சுருக்கேன். ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் A4 ஷீட் பண்டில் வச்சுருக்கேன். ஸோ அது எனக்கு எப்போவுமே தேவை, அதனால் அது அப்படியே ஓப்பனில் இருக்குது. பிகாஸ் எனக்கு அடிக்கடி அசைன்மெண்ட் எல்லாமே அதில் எழுதி அனுப்பி விடணும். அதுக்காக A4 ஷீட்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த சைடு என்னோடய எல்லா நோட் புக்ஸும் இருக்குது. அகெயின் என்னோடய நோட் புக் கலெக்ஷன் வீடியோ நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணலாம். வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் பாருங்கள். ஸோ அதில் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இதான் என்னோடய நோட் புக்ஸ். இப்போ இவ்வளோ ஸ்பேஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது. இங்கே வந்து நான் கேண்டில்ஸ் வந்துட்டு வைக்கலான்னு இருக்கேன். ஸோ இதான் என்னோடய மினி கேண்டில் கலெக்ஷன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே வைக்கலான்னு இருக்கேன். ஸோ தட் அது வந்து கேண்டில் வந்து ரொம்ப கிளாஸ் இல்லைங்களா, அது மேலே ஏதாவது வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மேலே சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கட்டை மேலே வைக்க போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய ப்ரிட்டி கேண்டில்ஸ். ஓகே, கேண்டில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு ஸ்நாக்கபிள் டப்பா வந்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஸ்டர்டியாகவே இருக்குது நார்மல் கார்ட்போர்ட் பாக்ஸ் காட்டிலும். ஸோ அதனால் நான் அதில் வந்து கேண்டில்ஸ் வைக்கலான் இருக்கேன். ஸோ கிளாஸாக இருந்தாலும் அதில் சேஃபாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ இவ்வளோ கேண்டில்ஸ் என்கிட்ட இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லாக்டவுன் ஃபேவரட்ஸ் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு கேண்டில் பைத்தியமாக சுற்றிட்டுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டேன். இன்னுமே எனக்கு வந்து அந்த ஒரு இது வந்து தீரலை, இன்னும் வாங்கணும் அப்படின்னு தோணிகிட்ருக்கு. ஸோ இப்போ என்னோடய பிளான் என்னென்னா இது எல்லாத்தையுமே இந்த பாக்ஸ்குள்ளே வந்து போட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கூடவே மேட்ச் பாக்ஸும் நான் அதுலேயே வச்சிட போகிறேன். ஸோ தட் எனக்கு லைட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், தொலைச்சிட மாட்டேன் அதுக்காக. ஸோ அது வந்து நான் டாப்பில் வந்து கரெக்டாக வச்சிடுறேன். ஸோ சேஃபாக இருக்கும். அண்ட் நான் நினச்ச மாதிரி அது வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சு. ஓகே, டாப் கார்னர் ரெடி. இப்போது அதுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பலகை போட்டதுனால கீழே இருக்கிற ஸ்பேஸும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஏரியாவில் நான் புக்ஸ் வச்சுக்க போகிறேன். ஸோ இப்படி வந்து நீல வாக்கில் வந்து வைக்கிறதுக்கு வந்து முடியல. ஒரு சில புக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடிக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லீப்பிங் பொசிஷனில் தான் வச்சாகணும், ஸ்லாண்டிங்கில். ஸோ அதனால் ஒரு புக்ஸாக அந்த மாதிரி வந்துட்டு அப்படியே ஸ்லீப்பிங் பொசிஷன்லேயே வந்து வச்சாச்சு. ஸோ லைனாக அடுக்கிறது அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குது லிட்டில் கார்னர். அங்கே கலரிங் புக்கை நான் அங்கே வச்சுட்டேன். ஸோ தட் அது பார்க்கும்போது கொஞ்சம் கலர் பண்ணணும்னு தோணுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி எப்போயாவது ஒரு தடவை எடுக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த பாக்ஸில் போட்டு ஓரமாக வச்சுட்டேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செலோ டேப் அதெல்லாமே இருக்குது. ஸோ செலோ டேப் அதெல்லாமும் அது மேலே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பஞ்சர் வந்து வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு பிறகு ட்ரம் ஸ்டிக்ஸ் இருக்குது. நான் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ்லாம் அடிச்சிருக்கேன். ஸோ அந்த வந்து மெமரிக்காக அங்கே இருக்குது. அண்ட் ஆல்சோ எப்போயாவது எனக்கு தோணுச்சுன்னா எடுத்து அடிச்சிட்டு இருப்பேன். அடுத்து வந்து ஸ்ட்ராஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போதைக்கு சும்மா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு நான் அதெல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிடுவேன். அப்புறம் கால்குலேட்டர், அதுக்கப்புறம் ஹூக்ஸ் அதெல்லாமே இருக்குது.
ஜஸ்ட் ஒரே லைனில் எடுக்கிறேன், பட் ரேண்டமாக எடுக்கிறேன். ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணல இந்த ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே வந்து என்னோடய லேப்டாப் வச்சுட்டேன் ஓரமாக, பத்திரமா இருக்கட்டும் அப்படின்ட்டு. அது மேலே மவுஸ் வச்சுட்டேன். இதில் என்னோட லேப்டாப் சார்ஜர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் இந்த ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இங்கே வந்து நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் மேலே போயிட்டதுனால கீழே ஜஸ்ட் கொஞ்சம் திங்ஸ் தான். ஸோ அதை நம்ம குயிக்காகவே ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ இங்கே தான் என்னோடய விஷன் போர்டு இருக்குது. சூப்பராக இருக்குது அதை பார்க்கும்போதே. ஸோ உங்களுக்கு விஷன் போர்டு எப்படி பண்ணுறதுன்னு தெரியணும், அண்ட் என்னோடய விஷன் போர்டில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியணும்னா விஷன் போர்டு வீடியோ செக் பண்ணுங்கள். அதையுமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன், அந்த வீடியோட லிங்க். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ வந்து நான் வைக்க போகிற அந்த நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, பென்ஸ் அது எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். ஓகே, எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ தான் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபைனலி நம்ம எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணி க்ளீன் பண்ணி அழகாக ஒரு இதில் ஆர்கனைஸ் பண்ணி இப்போ அதுக்குன்னு ஒரு இடம் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டெஸ்க் டோருக்குள்ளே போகலாம். ஸ்பேஸ் கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஓவரால் டெஸ்க். ஸோ இங்கே தான் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு டேரெக்டாக இப்படி தான் இருக்கும். இது ஃபஸ்ட்டு இந்த ஏரியாஸ் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சூப்பரான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அது வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏசஸோட கேமிங் லேப்டாப். இது வந்து ஜஸ்ட்டு வந்து படிப்புக்கு மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கும் வந்து மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ஹையர் கான்ஃபிகரேஷன்ஸில் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். இது பெஸ்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் லேக் ஆனதே கிடையாது, ஃப்ரீஸ் ஆனது கிடையாது. அண்ட் வந்து ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் எடிட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு லேக் அண்ட் ஸ்டக் அதெல்லாம் இல்லாமல். ஸோ அதுக்காக வந்துட்டு மேபி யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மாடல் நேம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் என்னோட ஒயர்லெஸ் மவுஸ் இருக்குது. இதுதான் பேசிக்காக. அண்ட் ஆன்லைன் கிளாஸ் நடக்கும்போது ஏதாவது படிக்கிறேன் அப்படிங்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இங்கே நோட் புக் வச்சுக்குவேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுதான். அண்ட் நெக்ஸ்ட் ரைட் சைடில் ஒரு சில ஸ்டேஷ்னரி டூல்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் லெஃப்ட் சைட்லையும் ஒரு சிலது இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்லேருந்து வரேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாதிரியான ஜார்ஸ் அப்புறம் கப்ஸ் அதில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் வச்சுக்க மாட்டேன், சீக்கிரமாக வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணால் சேஃபாக இருக்குமே அப்படின்ட்டு இதில் வந்து ஃபுல் ஆஃப் பென்சில்ஸ், கலர் பென்சில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து நான் லாஸ்ட்டாக வச்சுருக்கிறதுக்கு ரீசன் இது நான் அவ்வளோவா எடுக்க மாட்டேன், அது கலர் பண்ணும்போது மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதனால அது வந்து லாஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ நான் இந்த ஆர்டரில் தான் அடுக்கியிருக்கேன். ஐ மீன் எது நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேனோ அது வந்து பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஓகேவா. அடுத்து வந்து இது ஹோம் சென்டரில் வாங்கின ஒரு காஃபி மக். இதுலையுமே வந்து ஃபுல்லாக ஸ்கெட்ச் பென்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து மினிசோவில் வாங்கின காஃபி மக். மினிசோ ஒரு சூப்பர் 99 தெரியல, அந்த காஃபி மக் எனக்கு ரொம்ப ஃபேவரட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பிளாக்ஸ் அண்ட் ப்ளூ பென்ஸ் எல்லாமே வந்து கலந்து வச்சுருக்கேன் இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு வாட்ச்க்கு ஒரு டப்பா ப்ரஷ் பென்ஸ் வச்சுருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அதோட எஃபெக்ட் எல்லாமே. ஸோ அதனால அது கொஞ்சம் முன்னாடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் வாட்ச் வந்து ஒரு டப்பா தான் இது ரெண்டுமே. ஃபர்ஸ்ட் இங்கே கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரியான லாங் ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் மார்க்கர்ஸ் ஆர் ஃபிளாக்ஸ் எப்படி வேணா சொல்லலாம் அது. ஸோ அதனால இது ஸ்டிக்கி நோட்ஸ் எப்பவுமே ஹேண்டியாக இருக்கணும், ஏன்னா நான் அடிக்கடி அதை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்னர் அண்ட் எரேசர் இருக்குது. ஸ்டேஷனரி திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஹேண்டியாக இருக்கிறதுக்காக. இப்போ இந்த ரோல் என்ன இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 5 minutes கிராஃப்ட் டெஸ்டிங் அந்த வீடியோ நினைக்கிறேன், அதில் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இது DIY பண்ணுற ஒரு வாட்டர் பாட்டில், பென் ஹோல்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு அதுதான் நான் இன்னுமே வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பென்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு அது கம்மியாக தான் இருக்குது, சரி இதில் வச்சுக்கலாமேன்ட்டு. ஸோ அதுவும் நான் வந்து கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுவேன், அதனால் பேக்கில் இருக்குது. பட் எப்பயாவது நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இது வந்துட்டு ஒரு ரேண்டம் டப்பா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நான் சூப்பர் 99 அந்த இதில் வாங்கினது. ஃபுல்லாக வந்து மார்க்கர், சானிடைசர், ஸ்கேல், அதுக்கப்புறம் ஸ்டேப்லர், அப்புறம் ஸ்டெப்லர் பின், அப்புறம் இந்த கலர்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸ்பார்க்கிள் கேம்லினோடது அது. ஸோ மாதிரி இது வந்து ஒரு ரேண்டம் பென் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரேண்டம் திங்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச்க்கு வந்து ஒரு டப்பா தான். இது வந்து பர்ஃபெக்டாக என்னோட ஹைலைட்டர்ஸ்க்குனே செஞ்ச மாதிரி சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சு என்னோட ஹைலைட்டர்ஸ்க்கு. இது ரொம்ப பிடிக்கும், அதனால ஹேண்டியாக வச்சுருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி நான் புக் படிக்கிறதுல அப்புறம் என்னோட காலேஜ் நோட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நாங்கள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இன்னொரு டப்பா, இதுவுமே வந்து வாட்ச் டப்பா தான். ஸோ நிறைய வாட்ச் டப்பா தான் இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக இன்ஹேலர், அப்புறம் தைலம்,
ரோல் ஆன்ஸ் அதெல்லாம் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி மைக்ரெயின் வரும். ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஏன்னா அதுக்கு அடிக்கடி டேப்லெட்ஸ் போட்டுறது நான் விரும்ப மாட்டேன். ஸோ அதனால் இது வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் ஃபைனலாக இங்கே வந்துட்டு என்னோட நியூ ஃபேவரட் சிப்பர் இருக்குது. ஐ ஆம் ப்ளூபெரி ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப சூப்பர் கூலான சிப்பர் பாட்டில். இதில் வந்து எப்பவுமே வாட்டர் வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுட்டே இருப்பேன் ஸோ தட் நம்ம வந்து டயர்ட் ஆகக்கூடாது. அண்ட் நம்ம அந்த வாட்டர் குடிக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அட் த சேம் டைம் நம்ம ஹைட்ரேட்டடாக இருந்தால் நம்மளோட பாடி அண்ட் பிரெயினுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் அது எப்போவுமே இங்கே வந்துட்டு இருக்கும். அதனால் அது எப்பவுமே இங்கே இருக்கும். என்னோட டாப் ஏரியாவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால் இருக்குது. வாலில் வந்து என்னோட விஷன் போர்டு இருக்குது. இது வந்து சச் அ பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்வேன். எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இப்போ நான் உட்காந்துட்டு நான் உங்களுக்கு கேமரா காட்டுறேன். ஸோ உங்களுக்கு நேராக தெரியுதுல, அந்த மாதிரி தான் டெய்லி நான் உட்காரும்போது எனக்கு நேராக இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் டிஜிட்டல் விஷன் போர்ட்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் வால்பேப்பர் அந்த மாதிரி சொல்லிட்டு ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் விஷன் போர்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கொடுக்குது இந்த விஷன் போர்ட் பார்க்கும்போது. சீரியஸ்லி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த விஷன் போர்ட்காக. அண்ட் இதுக்கு முன்னாடிலாம் நான் ஃபிசிக்கல் விஷன் போர்ட் வைக்காததுக்கான ரீசன் வந்து எனக்கு அதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்பேஸ் கிடைச்சதுக்கு நான் முக்கியமாக கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு ரீசன். விஷன் போர்ட் வைக்கிற மாதிரியான ஒரு ஏரியா கிடச்சிருக்கு. அண்ட் விஷன் போர்ட் பற்றி உங்களுக்கு சுத்தமாக க்ளூலெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம என்னெல்லாம் விருப்பப்படுறோமோ நம்மளோட கனவுகள் ஆசைகள் அது எல்லாத்தையுமே வந்துட்டு பிக்சரில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான பிக்சர்ஸை வந்துட்டு நம்ம ஒட்டி வச்சுட்டு அதை எவ்ரிடே ஒரு நாள் கூட விடாமல் டெய்லி அதை பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துட்டே இருந்ததுன்னா நம்மளோட யூனிவர்ஸ் வந்து நமக்கே கொடுத்துருமா. அதுதான் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனோட கான்செப்ட்டு. ஸோ இந்த தடவை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிசிக்கலாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் எந்தளவுக்கு நமக்கு என்னோடய ட்ரீம்ஸ் அண்ட் டிசைர்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரில் வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். பிகாஸ் நான் எப்பவுமே நான் வந்து நினச்சிட்டே இருப்பேன் டிஜிட்டல் விஷன் போர்டாக இருக்கிறதுனால என்னவோ நம்ம போட்டுறது எதுவுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை, ஃபிசிக்கல் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வச்சுருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் விஷன் போர்ட் ஃபிசிக்கல். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அஃபர்மேஷன்ஸ் வால் அப்படின்னு சொல்லிட்டு அஃபர்மேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷன் போர்ட் மாதிரி தான். பட் அது வந்து ஃபுல் ஆஃப் ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது பார்க்கும்போதே நமக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அந்த மாதிரி ஒரு வரும் பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஸோ இதில் வந்து நான் நிறைய பாசிட்டிவான திங்ஸ் எல்லாத்தையுமே எழுதியிருக்கேன். ஸோ ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து என்கிட்ட இருக்கிற எல்லாத்துக்குமே நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்ட்டு. இது வந்து ஐ எம் அட் பீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேஷனை வந்து நான் ப்ரொக்ராஸ்டினேஷனை ஓவர் கம் பண்ணுறோம், அதுக்கு வந்து நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இங்கே வந்து ஐ லவ் மை பாடி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் மை செல்ஃப். அண்ட் இங்கே வந்துட்டு ஐ எம் டூயிங் மை பெஸ்ட். இங்கே வந்து ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்ட்டு. அஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் தினமுமே நம்ம அதை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் கான்ஷியஸாக. ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கூட வச்சுக்கோங்களேன். ஒரு 5 ஸ்டேட்மெண்ட்டாவது நீங்கள் தினமும் அதை சொல்லிகிட்டே இருந்தீங்க, ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்களுக்கு வந்து உருவாகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஐ எம் அட் பீஸுங்கிறத தினமும் சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கான்ஷியஸாக இன்டென்ஷனலாக நீங்கள் வந்து மோர் ஆர் லெஸ் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க உங்களோட லைஃப்பில். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் மை செல்ஃப் இதை எவ்ரிடே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பிடிக்கும். ஏன்னா உங்களோட என்ன சொல்கிறது உங்களோட பாடி கண்டிஷன்ஸ் ஆர் ஃபெயிலியர்ஸ் ஆர் ஃப்ளாஸ் என்ன இருந்தாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு அஃபர்மேஷன்ஸோட பவர். அஃபர்மேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா விஷன் போர்ட் மாதிரி தான், கைண்ட் ஆஃப் ஒரு மேனிஃபெஸ்டேஷன். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் வாலும் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி எனக்கு இடம் இல்லை முன்னே, பட் இப்போ கிடைச்சதுனால நான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இது பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த 2 வாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வாலும் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்வேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டாப் செக்ஷனில் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இருக்குது. பட் டீட்டெயில்டான நோட் புக் கலெக்ஷன் வீடியோ ஆல்ரெடி இருக்குது. அண்ட் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஸ்டேஷனரி கலெக்ஷனில் வந்துட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். வீடியோ லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ லவ்லீஸ், அதான் என்னோட புது டெஸ்க். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இப்போ அதில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண நினச்ச மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணதும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்துருக்கு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது இருக்கும். பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.